ஒவ்வொரு முறையும் செலவீனத்தை அதிகரிக்கக்கூடிய காலமே கண்டு இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் செல்லுகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் உண்டு. இல்லை உடல் உபாதை கொடுத்து அதில் நம்ம வீட்டிலே மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பாக்கியமும் கிடைக்கும். உடல் தொந்தரவோ அல்லது வேலை அமைப்பில் கடின உழைப்பை கொடுக்கின்ற மாதமாகவோ இந்த மாதம் இருக்கும் சார். ஒரு 18 தேதியிலிருந்து நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க செய்யும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடல் தொந்தரவு மட்டும் நாம் சிம்மராசிக்காரங்க பார்த்துக்கணும். ஆக்கிரமிப்புலாம் பண்ணிட்டாங்கன்னா அதை அகற்றணும். அந்த அகற்றத்துக்கான காலம் இதோ வந்துவிட்டது. புதன் பகவான் நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள், பட்டா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் பாதைக்கு அழைத்து செல்லும். பயப்படவே தேவையில்லை. இதுக்கப்புறம் சர்வே ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவும் விட உங்களுக்கான அமைப்பு தேடி வந்துடும். ஐயா சொத்துக்களை விற்க போகிறோமா, இந்த மாதத்தை பயன்படுத்திக்க. அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கான பாக்கியம், அதனால் நான் விற்றுட்டுனா அந்த கடம்பரச்சிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் சாமின்னு நினைக்கிறோமில்ல, அது எல்லாம் இப்பொழுது நன்றாக உள்ளதையா. 4 கிரகங்களின் கூட்டமைப்பு, புதன வேற வக்ர நிவர்த்தி, அறிவு சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் செயல்படாமல் போகும் பொழுது நாம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடும். வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, சொத்துக்கள் அமைப்பு, இந்த மாதிரி விஷயத்திலே ஒரு முறைக்கு 10 முறை கேட்டு கையெழுத்து போடுறது, இல்லை யாருக்காவது ரூபா கொடுக்கறதுல பொறுமையோடு நிதானத்தோடு கேட்டுட்டு அதை செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் இந்த மாதம். அதுதான் பொறுமை, நிதானம் பிரதானம். இதை செய்து கொண்டாலே போதும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வருமானம் அதில் குறைய இருக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் நம்மளுக்கு எப்படின்னா தேடி வரும். சுப நிகழ்ச்சிகளும் நம்ம இல்லறத்தில் நடைபெறும். செலவினங்களும் அதிகரிக்கும். இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா, மாதங்களில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். 1/3/2025 முதல் 31/3/2025 வரைக்கும் இந்த மார்ச் மாத பலாபலங்களில் கிரகங்கள் எங்கே எவ்வாறு அமர்ந்திருக்கிறாங்களோ அதற்கேற்றாற்போல் நாம் சின்ன சின்ன விளக்கத்தோடு நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ராசிகள் எவ்வாறு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அமைப்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் என்னென்ன நடக்க போய், அதாவது 1/3/2025 முதல் 31/3/2025 வரைக்கும் நம்மளுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலம் ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லு. செல்வத்தை சேர்க்கின்ற அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் ஐயா. ஏன்னா கிரகங்கள் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை எங்கே பதியுதுன்னா 2ஆம் இடத்தை பதியுது. எல்லாருமே 4 கிரகங்களின் கூட்டமைப்பு அங்கே இருக்குது ஐயா. ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் வக்கர நிவர்த்தி அடையத்து நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான். நீச்சகதியை பெற்றாலும் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சில பேருக்கு நோய் நொடி கொடுத்து அது விளக்கத்துக்கான அமைப்பும் ஏற்படுத்தும். ஒரு சில பேருக்கு வருமானத்தை கொடுத்து அதை செலவீனத்தை செய்யக்கின்ற பாக்கியத்தை இந்த நேரத்தில் கொடுக்கும். அவருடைய ஜாதகம், அவருடைய அமைப்பு என்று சொல்கிற மாதிரி 8 என்பது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. ஒரு வேலையை எடுத்து செய்கிறோன்னா அடுத்த பிஸ்னஸை செய்யலாமா, இல்லை இடத்த வாங்கி போடலாமா, இந்த வருமானம் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம முடிவெடுத்து நாம் இந்த நேரத்தில் கையெழுத்து போட்டுருவோம். இப்போ வருது இதுக்கெல்லாம் நாம் கடன் சார்ந்த விஷயத்தை ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இந்த ஆசையை இந்த நேரத்தில் தூண்டி விட்டு அதுக்கு நாம் ஜாமீன் போட்டு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை நாம் யாருக்காவது கொடுத்துட்டு அதில் மாட்டின்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க. சூரியனுடைய நிலைப்பாடு, ஏன்னா நம்ம ராசிநாதனே 8ல் மறையறதால இந்த மாதத்தில் சற்று உடல் உபாதைகளோ தொந்தரவோ மன அழுத்தங்களோ இருக்க தான் செய்யும். உடல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்க செய்யும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. உடல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். மனசில் இருந்து வந்த பிரச்சனை விலகிற மாதிரி தெரியும். இல்லை வெளியூர் பயணங்கள் போகிறதுக்காகவோ அதுக்கு செலவீனத்தை எடுத்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி நம்ம சூழல் இருக்கு ஐயா. ஒவ்வொரு முறையும் செலவீனத்தை அதிகரிக்கக்கூடிய காலமே கண்டு இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் செல்லுகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் உண்டு. இல்லை உடல் உபாதை கொடுத்து அதில் நம்ம வீட்டிலே மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பாக்கியமும் கிடைக்கும். உடல் தொந்தரவோ அல்லது வேலை அமைப்பில் கடின உழைப்பை கொடுக்கின்ற மாதமாகவோ இந்த மாதம் இருக்கும் சார். ஒரு 18 தேதியிலிருந்து நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க செய்யும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடல் தொந்தரவு மட்டும் நாம் சிம்மராசிக்காரங்க பார்த்துக்கணும். இந்த கை கால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தயவு செய்து வேகத்தை குறைத்து பொறுமையுடன் நிதானத்துடன், ஏன்னா ராசிநாதனே 8ல் மறைவதாலையும் 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சேரக்கூடிய காலம், குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றதுக்காலையும்
நம்மளுக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது சுவாமி. பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி மார்ச் மாதம் முழுவதும் பொறுமையை கடைபிடிங்க. தேவையில்லாத எண்ணத்தை விடுங்க. யோகா இதை மாதிரி சமாச்சாரத்தை எடுத்துங்க. ஏன்னா வேகம் எடுக்கும். அந்த நேரத்தில் ஸ்பீச் வேகம் எடுக்கும், கோபத்தை அதிகப்படுத்தும். கோபத்தால் நாம் மனசு இழந்துருவோம். கோபத்தால் நாம் என்னென்ன செய்யணும்னு தெரியாது. அந்த வேகத்தை குறைத்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சார். கொஞ்சம் பொறுமையை நிதானம் இதெல்லாம் எடுத்துங்க. சனியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் இனிமேல் விலகப் போகுது. அதாவது சனி பகவானில் ஏற்பட்ட இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே படாது. நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடுவீங்க. நல்ல ஒரு பற்றையை போட்டு நல்லா தூங்கலாம்பா. சும்மா வேலை 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 டென்ஷன் இல்லை, வெளியூர்லேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 10 நாளாவது ரெஸ்ட் எடுப்போம். அப்போ தான் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் ரிலீஃப் ஆகும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதத்தில் மார்ச் மாதம் ஏற்படும். அதில் நம்மளுக்கு வேலை அமைப்பும் சேர்ந்துருக்கும். குறைவான முதலீட்டை வைத்து செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை இந்த நேரத்தில் ஈட்டி தரும் சுவாமி. ரெட்டிப்பு வருமானம் வரும் சாமி. தயவு செய்து சொல்கிறேன், இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறைமுக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் காணப்படும். இந்த நேரத்தில் வருமானமும் அதிகமாக இருக்குது சாமி. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான காலம். வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். முன்னேற்ற பாதையை வழிநடத்தணும். நம்ம ஒரு வழியில் பணம் வரா சாமி, 4 வழியில் பணம் வரும். இடங்கட சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 18ஆம் தேதிக்கு அப்புறம் நிலபுலம் சேர்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகத்துக்கான அமைப்பு. சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான அமைப்பு. சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, சொத்துக்களால் நம்ம தாயாதி பங்காளிகள் சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த நேரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆக்கிரமிப்புலாம் இப்போ அகற்றத்துக்கான அமைப்பு இப்போ ஏற்பட போகுது. ஆக்கிரமிப்புலாம் பண்ணிட்டாங்கன்னா அதை அகற்றணும். அந்த அகற்றத்துக்கான காலம் இதோ வந்து விட்டது. புதன் பகவான் நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள், பட்டா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் பாதைக்கு அழைத்து செல்லும். பயப்படவே தேவையில்லை. இதுக்கப்புறம் சர்வே ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவும் விட உங்களுக்கான அமைப்பு தேடி வந்துடும். ஐயா சொத்துக்களை விற்க போகிறோமா, இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கான பாக்கியம். அதனால் நான் விற்றுட்டுனா அந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் சாமின்னு நினைக்கிறோமில்ல, அது எல்லாம் இப்பொழுது நன்றாக உள்ளதையா. இதை பயன்படுத்தி, ஏன்னா பத்திரம் எல்லாமே புதனுடைய ஆதிக்கம். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த நேரத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பொறுமையோடு இருங்க. முதலீட்டில் அதிகமாக பாகம், அதாவது பெரிய பெரிய முதலீடு வச்சு நம்ம பஞ்சாயத்து ஆக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக பணத்தை போட்டு எடுத்துடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் முதல்ல அதிகமாக தாரா மாதிரி தெரியும். அப்புறம் பெரிய பிரச்சனை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதம் அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய மாதம். ஆசைலாம் நிறைய வரும். தொழிலில் பண்ணிடலாம், அதில் பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணிடலான்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் கூடுதல் அமைப்போடு வரப்போகுதுங்க. அதனால் பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு அதிகப்படியான லாபத்தையும் கொடுக்கும் இந்த மாதம். பொருளாதார ரீதியாக அதாவது பிரச்சனையை தவிர்க்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். நிறைய பிரச்சனை ஆசைகளை தூண்டாத அளவுக்கு நாம் பார்த்துங்க. காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு சற்று தடுமாறக்கூடிய காலம். திடீர்னு திருமணத்தை கூட இதை ஏற்படுத்தி கொடுத்துரும். காதல் உறவில் சற்று கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள். பொறுமை தேவை இந்த நேரத்தில். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை. இதெல்லாம் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம். இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் காதல் வலையில் விழுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சுவாமி. நம்மளை படிப்பில் கவனம் இல்லாமல் செல்லுகின்ற காலமாகவும் சிம்மராசிக்காரங்க தயவு செய்து எடுத்துங்க. ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறேன். இந்த மாதம் நீச்சகதி பெறுகின்ற காலம் மார்ச் மாதம் 18க்கு அப்புறம் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 4ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல கிரகங்கள், 4 கிரகங்களின் கூட்டமைப்பு, புதன வேற வக்ர நிவர்த்தி, அறிவு சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் செயல்படாமல் போகும் பொழுது நாம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடும். வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, சொத்துக்கள் அமைப்பு, இந்த மாதிரி விஷயத்திலே ஒரு முறைக்கு 10 முறை கேட்டு கையெழுத்து போடுறது, இல்லை யாருக்காவது ரூபா கொடுக்கறதுல பொறுமையோடும் நிதானத்தோடு கேட்டுட்டு அதை செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் இந்த மாதம். அதுதான் பொறுமை, நிதானம், பிரதானம். இதை செய்து கொண்டாலே போதும். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வருகின்ற வருமானம் அதில் குறைய இருக்காதுங்க. 1க்கு மேற்பட்ட வருமானம் நம்மளுக்கு எப்படின்னா தேடி வரும். சுப நிகழ்ச்சிகளும் நம்ம இல்லறத்தில் நடைபெறும். செலவினங்களும் அதிகரிக்கும். என 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான், அவரும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வர்றதால, அவரும் 11ல் இருக்கிறதால திருப்பியும் வருமானத்தை கொடுக்கின்ற பாக்கியம் பெறுகின்றார். சுகத்தையும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். உடல் தொந்தரவு இருக்க தான் செய்யும், நான் என்ன பண்ண முடியும். அதே போல் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலத்தில்
வேலை அமைப்பில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். திருப்பி வேலையில் ஒரு புதிய டைரக்ஷன் நம்ம உருவாக்கும். இந்த மாதிரி மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாகவும் இருக்குது சுவாமி. நல்ல முன்னேற்ற பாதையும் வழி நடத்தும். இந்த நேரத்தில் வழியப்படணும். இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்ற பாதையை வழி நடத்தக்கூடிய காலம் வந்துச்சுங்க. இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்புடைய காலம் தான். சுவாமி அஷ்டமத்து சனியில் அது அப்பாற்ப இன்னும் இருக்குது காலமெல்லாம். பகவான் நம்மளுக்கு படியளக்கக்கூடிய காலமும் வருது. ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கானா அதுக்கேற்ற ஈவன் டைப்பில் மைனஸும் கொடுத்துருக்கான். இல்லைன்னு போட்டி போட்டு வாழுகின்ற காலம். பெரிய மாற்றம் எல்லாம் அந்தளவுக்கு கொடுக்கறத விட இருக்கிறதை காப்பாற்றுறதுக்கான அமைப்பு சிம்மராசிக்கு இது ஏற்புடைய காலம். ரொம்ப கடுமையான கடனை சம்பாதிச்சிருக்கோம், ரொம்ப கணவன் மனைவி கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம். இப்பொழுது அது மறைந்து செல்லுகின்ற பாக்கியம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் எந்த காரணம் கொண்டு போகாதீங்க. இந்த நேரத்தில் சமாதானத்தை இந்த மாதம் முழுவதும் சமாதானம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவளையும் செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சமாதானத்தை தவிர்த்து வேறு எந்த பேச்சுக்கும் இடமே கிடையாது. சொல்லும் தேவையில்லாத இல்லீகல் உறவு இல்லீகல் வருமானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதம். ஏன்னா அது பெரிய பிரச்சனைகளை ஏற்றுமே விட்டுடும். பகவான் அமர்ந்திருக்கும் இடம் எல்லாமே அதுக்கான அமைப்பு இருக்குது சுவாமி. 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கல்வி காரகன் அறிவு சார்ந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் எனக்கு செலவில்லாமல் பண்ணிட்டேன் சுவாமி, தேவையில்லாமல் பண்ணிட்டேன். இது எப்படி நடந்தது என்றதில்லை. கிரகங்களின் அமைப்பு தான் அந்த தோற்றம் தான் மனிதனை வாழ வைக்குது, அவங்கள தான் வேலை செய்ய வைக்குது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு இழந்துட்டீங்கன்னா அதெல்லாம் மீட்டெடுத்து திருப்பி 3 மாதமாக வராத வருமானத்தை இந்த மாதம் தொழில் செய்கிறவங்க, லேபரில் சின்ன குடிசை தொழில் முதல் கொண்டு பெரிய கம்பெனி முதல் கொண்டே சொல்கிறேன், அதை திருப்பி மீட்டெடுத்துக்கான அமைப்பு இந்த மாதம் கிடைக்கும் சுவாமி. ஏதோ ஒரு ஆஃபரான வழியை நம்மளுக்கு இறைவன் கொடுத்து பெரிய மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தருவார். நல்ல முன்னேற்ற பாதையும் வெளிப்படுத்தி தருவார். நல்ல முன்னேற்றமும் தரும். பொறுமை நிதானம் பிரதானம். இந்த மாதமே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஐயா, முக்கியமான பாதை வழி நடத்துகின்ற பாதையை நம்மளுக்கு இப்போ தான் கிடைக்குது. ஒரு பாதை நம்மளுக்கு கிடைச்சாதான் எந்த செயல் திட்டத்தையும் உருவாக்க முடியும். அந்த பாதை நம்மளுக்கு வழி வகுக்கின்ற காலமாக வருது. ஒரு பெரிய பாதையும் பெரிய மாற்றத்தையும் தெரிவிக்கின்ற மாதமாக இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். சேல்ஸ் ஆகாது இருந்து வந்த நிலமெல்லாம் சேல்ஸ் ஆகி அந்த கடன் பிரச்சனை விடுபட்டு வெளியே வருவீங்க. கையெழுத்தே போடாத கூட இப்போ கையெழுத்து போட்டு அதிலேருந்து பிரச்சனை விட்டு வெளியே வருவாங்க. நிலபுலன் பேருக்கு பட்டுமே இந்த மாதம் பேசிகிட்டு இருக்கேன். காரணம் பட்டா சார்ந்த விஷயங்கள், இந்த கையெழுப்பு மாற்றத்தை மொத்தமே புதன் பகவானுடைய ஆக்டிவேட்டு. ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு, ஷேர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, ஒரு பங்கல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றத்தை தெரிவிக்கின்ற காலம். சுக்கிரன் உச்சம் பெற்றால் மட்டும் போதாது, அதுக்கு ஏற்ற நாம் எந்த அறிவு பாதையில் நாம் போட்டால் நாம் செயல்படுத்தலாம். இந்த அறிவு சார்ந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி. நல்ல மாற்றுப்பாதை உண்டு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம். உடல் பெரியவங்களை யாருன்னா இருந்தாங்கன்னா வயதானங்கிறவங்களுக்கு உடல் தொந்தரவு ஏற்படும். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. பித்ரு கர்மா இது மாதிரிலாம் செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். ஒரு காலம் நம்மளை வாழ வச்சதுன்னா ஒரு காலம் நம்மளை தாழ்த்தி வைக்கும். இந்த மாதம் பொறுமையோடும் நிதானத்தோடும் சிம்மராசிக்காரங்க இருந்தாவே போதுமானது. 18 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நிமிர்ந்த நடையோடு வாழகின்ற பாக்கியம் பெறுவீர்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். ஒரு முறை இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.